ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர். இன்றைக்கி டொமேட்டோ குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் கொஞ்சம் சோம்பு, கருவேப்பிலை பொரிஞ்சதும் தட்டி வச்ச பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 4 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கணும். பெரிய வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வதங்குற கேப்பில் ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் தேங்காய், 2 ஸ்பூன் சோம்பு, சின்னதாக பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கசகசா எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 5லேருந்து 6 சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குருமாக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு ஒரு 3 to 5 மினிட்ஸ் ஆகும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மசாலாலாம் பச்சை வாசனை போய் நல்லா வெந்திருக்கும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு குருமாக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். குருமா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். மசாலா அரைக்கும் போது உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா பச்சை மிளகாவும் 1-2 ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த அளவு குவான்டிட்டிக்கு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூளே கரெக்டாக இருந்தது. இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பரான குருமா ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.